வணக்கம். வெற்றியை நோக்கிய பயணம் எஸ்கேடிவி ஃபர்ஸ்ட். செய்தி ஆசிரியர் சாதிக் அகமது. செய்திகள் வாசிப்பவர் ஜலால்தீன். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். இதனை முன்னிட்டு கட்சியின் மட்டக்களப்பு கிரான்குளம் அலுவலகத்தில் பட்டாசு கொளுத்தி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதுடன் பொதுமக்களுடன் கலந்துரையாடலும் இடம்பெற்றது. மட்டக்களப்பு தேர்தல் தொகுதியின் அமைப்பாளர் திரு தயானந்தன் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். சஜித் பிரேமதாச அவர்கள் தனது வேட்பு மனுவினை தாக்கல் செய்துவிட்டு வெளியே வருகை தந்த தருணத்தில் கட்சியின் உறுப்பினர்கள் பொதுமக்கள் ஒன்றிணைந்து அவருக்கு ஆதரவளிக்கும் முகமாக பட்டாசுகளை கொளுத்தியும் ஆரவார கோஷங்களை எழுப்பியவாறு தங்களது ஆதரவை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து கட்சியின் அலுவலகத்தில் கலந்து கொண்ட அனைவரிடமும் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்கள் மற்றும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க வேண்டிய தேவை தொடர்பிலும் கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதனைத் தொடர்ந்து மட்டக்களப்பு தேர்தல் தொகுதி அமைப்பாளர் தயானந்தன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களின் பக்கத்தை விட ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களின் பக்கம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கின்ற அதேவேளை அனைத்து கட்சிகளும் நாளுக்கு நாள் ஒன்று சேர்வதுடன் வாக்கு வங்கியும் அதிகரித்து கொண்டிருக்கின்றது என்று குறிப்பிட்டார். அத்துடன் உண்மையில் எங்களுடைய வெற்றி உறுதிப்படுத்தப்பட்ட வெற்றி. கடந்த காலங்களை பார்க்கின்ற வேளையில் இந்த நாட்டை ஆட்சி செய்த மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தினரிடமிருந்து இந்த அரசாங்கத்தை பொறுப்படுத்தவர் ரணில் விக்ரமசிங்க. எனவே இந்த ஆட்சியானது ரணில் ராஜபக்ச ஆட்சி என்றுதான் கூற வேண்டும். மக்கள் நிதானமாகவும் அவதானமாகவும் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். ஏனெனில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு அளிக்கின்ற வாக்கானது ராஜபக்சவிற்கு அளிக்கின்ற வாக்காகவே கருதப்படும். இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து வடக்கு கிழக்கு தமிழ் முஸ்லிம் மக்கள் அநேகமானோர் சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களிக்க வேண்டும். கடந்த காலத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் 2,83,000 வாக்குகள் சஜித் பிரேமதாசவுக்கு அளிக்கப்பட்டது. எனவே இம்முறை வெற்றி வாகை சூடுகின்ற இந்த வேளையில் 3,00,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை எமது மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள தமிழ் முஸ்லிம் சகோதரர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வாக்களிக்க வேண்டும் என தெரிவித்தமையும். குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சுப நேரத்தில் தேர்தல் ஆணைக்குழுவில் இன்று வேட்புமனு தாக்கல் நடைபெறுகின்றது. அதனையொட்டி எங்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தி நாடு பூராகவும் இந்த நிகழ்வை மிகவும் சிறப்பாக பட்டாசு கொளுத்தி வெற்றி வாகை சூடி கொண்டாடுகின்றனர். உண்மையிலே இந்த ஜனாதிபதி தேர்தலானது எங்களுடைய சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு மாபெரும் வெற்றியை ஈட்டிக் கொடுக்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை என்பது திட்ட தெளிவாக விளங்குகின்றது. ஏனென்று சொன்னால் கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களின் பக்கத்தை விட எங்களுடைய கௌரவ ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களின் பக்கம் அது உயர் பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஏனைய இலங்கையில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் நாளுக்கு நாள் ஒன்று கூடிக்கொண்டிருக்கின்றார்கள். வாக்கு வங்கி அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த இதுகளை பார்க்கின்ற வேளையிலே உண்மையிலே எங்களுடைய வெற்றி உறுதிப்படுத்தப்பட்ட வெற்றி என்பதையும் இந்த இடத்தில் கூறிக்கொண்டு, கடந்த காலங்களில் பார்க்கின்ற வேளையிலே இந்த நாட்டை கடந்த காலத்தில் ஆண்டவர்கள் மஹிந்த ராஜபக்ச அந்த குடும்பத்தினர், மஹிந்த ராஜபக்ச குடும்பத்திலிருந்து இந்த அரசாங்கத்தை பொறுப்படுத்தவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். எனவே இந்த ஆட்சியானது ரணில் ராஜபக்ச ஆட்சி என்றுதான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் மக்கள் மிகவும் நிதானமாகவும் அவதானமாகவும் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு அளிக்கின்ற வாக்கானது ராஜபக்ச அவர்களுக்கு அளிக்கின்ற வாக்காகவே கருதப்படும். எனவே இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து வடக்கு கிழக்கு தமிழ் முஸ்லிம் மக்கள் அநேகமானோர் எங்களுடைய சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். கடந்த காலத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவில்
2,83,000 வாக்குகள் எங்களுடைய கௌரவ தலைவர் சஜித் பிரேமதாச அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. எனவே இம்முறை வெற்றி வாகை சூடுகின்ற இந்த வேளையிலே 3 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள தமிழ் முஸ்லிம் சகோதரர்கள் அனைத்து ஆதரவாளர்களும் ஒன்றிணைந்து வாக்களிக்க வேண்டும் என இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றேன். செய்தியாளர் சாதிக் அகமது தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் SKTV First உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.